பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுதும் இவஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நாம் கூக்குரலை குறித்து தியானிக்க இருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதம் கொமராவின் பாவத்தின் கூக்குரல் எழும்பினது என்பதை நாம் அறிகிறோம். அதனுடைய பாவத்தை நிமித்தம் எழும்பின கூக்குரலானது அவர்களுக்கு அழிவை கொண்டு வந்தது என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து கூக்குரலிட்ட போது தேவன் அந்த கூக்குரலை கேட்டார் என்று அறிகிறோம். மட்டுமல்ல, எகிப்தின் சத்துருக்களின் கூக்குரல் தேவன் அவர்களுடைய தலைச்சன் பிள்ளையை அடிக்கும்போது எழுந்த கூக்குரல் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே தேவன் அடிக்கும் பொழுதும் ஒரு கூக்குரல் உண்டாகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். மட்டுமல்ல, ஜனங்கள் தங்கள் சகோதரர்களுக்கு எதிராக முறையிடும் போது தேவன் தலையிட்டு அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏழையானவன் கூக்குரலிடும்போது அவனுடைய கூக்குரலுக்கு நம் செவியை விலக்கக்கூடாது என்று நாம் அறிகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, எங்களுடைய சத்துருக்களின் நிமித்தம் நாங்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பாவத்தை மன்னிங்க சுவாமி. சகோதரர்களுக்கு விரோதமாக குரலிடும்போது எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து தாங்க. ஏழையின் கூக்குரலுக்கு நாங்கள் செவியை அடைக்காதபடி எங்களுக்கு காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.